ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்தூஸ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம தர்பூசணி பழத்தை ஈஸியாக நல்லா சூப்பராக கட் பண்ணுறதுக்கு 2 விதமான டிப்ஸ் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கட் பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப அழகான ஷேப்பாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் கூட வேஸ்டே ஆகாது. ஸோ அந்த அளவுக்கு எல்லாருக்குமே பார்க்குறதுக்கும் பிடிக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஆசையை தூண்டுற அளவுக்கு இருக்கும் அந்த ஷேப்லாம். ஸோ வாங்க இந்த 2 ஷேப்புமே எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு கட்டிங் மெத்தட் பார்ப்போம். இப்போ பெரிய சைஸ் தர்பூசணி பழம் ஒன்று எடுத்திருக்கோம். அதை ஃபஸ்ட்டு 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் ஃபஸ்ட் மெத்தடுக்கு நான் ஒரு அரை பழத்தை மட்டும் எடுத்துக்கிறேன். மிச்சம் அரை பழத்தை தனியாக வச்சிடலாம். அது அடுத்த கட்டிங் மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ நம்ம எடுத்திருக்க அந்த அரை பழத்தை நம்ம அப்படியே திருப்பி போட்டுருவோம். கீழே ஒரு தட்டு வச்சு எப்போவுமே கட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த சாறு மற்ற இடத்துல பரவாது. ஸோ கட் பண்ணிவிட்டு இப்போ நான் காட்டிகிட்ருக்க மாதிரி கரெக்டாக ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நீளமாக இதை வெட்டிக்கலாம். நம்ம எடுத்திருக்க கத்தி சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் பாதியாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு இன்ச் கேப் விட்டுட்டு எல்லாத்தையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக அந்த தட்டை மட்டும் திருப்பிட்டு அதே மாதிரி ஷேப்பில் இன்னொரு பக்கட்டும் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி கட் பண்ணதை குறுக்கு வாட்டிலையும் இதே மாதிரி மெத்தடில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனால் ரொம்ப ரொம்ப சுலபம் இந்த மாதிரி கட் பண்ணுறது. ஸோ டோட்டலாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சோண்டு அந்த க்ரீன் போர்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சர்வ் பண்ணுற பிளேட்டில் இதை அப்படியே வைக்க வேண்டியது தான். ஸோ அடியில் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதிகமான அந்த வெள்ளை பாட் வீணாகவே ஆகாது. கட்டாயம் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கெஸ்ட்டு வந்தாலுமே இந்த மாதிரி கட் பண்ணி சர்வ் பண்ணுறதுக்குமே ரொம்ப ரொம்ப டீசெண்டாக நீட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ 2வது டிப் பார்க்கலாம். ஸோ 2வது கட்டிங் மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்க அரைப்பழத்தை 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பிட்டு இதை ஃபஸ்ட்டு 2ஆக கட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த 2ஆக கட் பண்ண பீஸ் இருக்குல்லையே, அதையுமே 2ஆக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய குவார்ட்டர் போர்ஷனில் ஒன்று எடுத்துக்கலாம். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ரொம்ப சுலபம். ஸோ 3 பக்கம் இருக்கும் இல்லையா தர்பூசணி பழத்துக்கு, இந்த மாதிரி இருக்கும்போது ஒவ்வொரு பக்கத்தையும் வச்சுட்டு 1 இன்ச் சைஸ்க்கு ஒரு அரை இன்ச் சைஸ்க்கு அளவுக்கு கேப் விட்டுட்டு வெட்டி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பக்கமாக கட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு பக்கம் நம்ம முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த சைடு. ஸோ இந்த சைடு அதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அரை இன்ச் அளவுக்கு கேப் விட்டுட்டு கட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வெட்டாத இன்னொரு சைடு, என்னை பார்த்த மாதிரி இருக்குல்ல, இந்த சைடும் அரை இன்ச் கேப்பில் நம்ம லைட்டாக இதை நீல வாக்கில் வெட்டிட்டு அடியில் ஒரு டைம் வெட்டி எடுத்துட்டு நம்ம தலைகீழாக கவுத்தா பர்ஃபெக்ட் க்யூப் ஷேப்பில் அழகாக உங்களுக்கு தர்பூசணி பழம் கிடச்சிரும். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. ஸோ இது மாதிரி வைக்கும்போது குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் டூத் பிக்கில் அழகாக குத்தி கொடுத்தா இன்னுமே பிடிக்கும் உங்களுக்கு. இன்னும் ஒரே ஒரு டைம் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். மொத்தம் 3 பக்கம். ஃபஸ்ட்டு ஒரு பக்கமாக இந்த மாதிரி அரை இன்ச் கேப்பில் நம்ம வெட்டியாச்சு. அடுத்து ரைட் சைடு பார்த்திங்கன்னா அரை இன்ச் அளவுக்கு கேப்பில் இந்த மாதிரி வெட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு எந்த பக்கம் நம்ம வெட்டலையோ அந்த பக்கட்டும் அரை இன்ச் கேப் அளவுக்கு நீல வாக்கில் அழகாக அந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமேட்டு ஸோ டோட்டலாக நம்ம எல்லாமே க்யூபாக விழணும்னா கீழே இருக்கு இல்லையா, அதையும் பார்த்திங்கன்னா நீட்டாக 3 பக்கமும் இந்த மாதிரி கட் பண்ணி விடணும். அடிப்பாகத்தை நம்ம நீட்டாக கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இது அப்படியே தலைகீழாக கொட்டுனீங்கன்னா நீட்டாக கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாமல் அழகாக க்யூபாக கிடைக்கும். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கும் சரி, நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்கலேருந்து பெரியவங்களுக்கும் சரி, இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்தா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பரை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.